بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. نزل به الروح الأمين على قلبك لتكون من المنذرين. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من فطر سائما فله مثل أجره أو كما قال عليه الصلاة والسلام. நமக்கு ஏற்றவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசிலிருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள், கண்ணியமிகு தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள் இங்கு கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக, ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, மார்க்கம் எந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கட்டாய கடமையாக ஆக்கி இருக்கிறதோ அவை அனைத்தையும் கடைசி மூச்சு வரை விடாமல் செய்து வருவதற்கும், எந்த விஷயங்களை விட்டும் விலக்கி இருக்கிறதோ அவைகளை முழுமையாக தவிர்த்து வாழுகிற பரிசுத்த வாழ்வையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, நாம் காணுகின்ற, நம் கண்ணில் படுகின்ற விசாலமான இந்த வானம், பூமி, காடுகள், மலைகள், இவை அனைத்தையும், இன்னும் நம் கண்களுக்கு புலப்படாத எத்தனையோ கோள்கள், சூரிய குடும்பங்கள், இவை அனைத்தையும் அல்லாஹ் வீணுக்காக வேண்டி படைக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற போது, ஒமா ஹலக்னஸ் ஸமாஅ வல் அர்த வமா பைனஹுமா லாஇபின், இந்த வானத்தையும் பூமியையும் இவைகளுக்கு மத்தியிலே உள்ள அனைத்து படைப்புகளையும் நாம் வீணுக்காக வேண்டி படைக்கவில்லை என்று சொல்லுகிறான். ஆம், எவ்வளவோ பிரயோஜனத்தை தரக்கூடியவைகளாகவே படைப்பினங்கள் இருக்கின்றன. அவைகளை ஆழ சிந்தித்து பார்த்தால் நமக்கு புலப்படும். அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து நமக்கு எவ்வளோ விஷயங்களை சொல்லி தருகிறார்கள். எங்கோ இருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் பயன் தராது என்று எண்ணுகின்ற, நம்மால் நமக்கு பயன் இல்லை என்று எண்ணப்படுகின்ற, உயிரை குடிக்கக்கூடிய, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு இடம் என்று பாலைவனத்தை சொல்லுகிறோம். அதில் புறப்படக்கூடிய மணல் துகள்கள் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அடர்ந்த காட்டுக்குள்ளிருந்து வெளிவரக்கூடிய அந்த காற்றோடு இணைந்து வினை புரிந்து மக்களுக்கு எவ்வளவோ பலன்களை தருகிறது என்பதாக அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லுவதை பார்க்கிறோம். இதையெல்லாம் விளங்கி அறிந்து முஃமின்கள் சொல்லுவார்களாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எங்களுடைய இரட்சகனே, இவை எதையும் நீ வீணாக படைக்கவில்லை, இவை எவையையும் நீ வீணாக படைக்கவில்லை என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். படைப்புகளாக இருக்கக்கூடிய இவைகளே வீணுக்காக வேண்டி இல்லை என்கிற போது, இந்த படைப்புகள் அனைத்தையும் யாருக்காக படைத்திருக்கிறானோ அந்த படைப்பை வீணுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருப்பானா? கண்டிப்பாக இல்லை. இந்த படைப்புகள் எல்லாம் எந்த படைப்புக்காக வேண்டி, எந்த மனிதனுக்காக வேண்டி படைத்திருக்கிறானோ அந்த மனிதன் மிக உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டு இருக்கிறான். உயர்ந்த படைப்பாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுவை முழுக்க முழுக்க வணங்குவதற்காக வேண்டியே படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நோக்கத்தை உணர்ந்தவர்கள் உலகத்தில் எல்லா வகையான நலவுகளுக்கும் பாடுபடுவார்கள், தன்னுடைய வாழ்க்கையை வணக்கமாக ஆக்கிக் கொள்வார்கள். நோக்கத்தை விளங்காதவர்கள் தான் பூமியில் குழப்பம் விளைவிப்பார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய, ஒரு மூமினுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க இபாதத்தாகவே இருக்க வேண்டும். அவர் ஆபிதாகவே முழுக்க மாறிவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையும் இதைத்தான் கற்றுத்தருகிறது. ஒரு மூமின் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஆபிதாகவே வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை மையமாக வைத்தே நபியர்களுடைய போதனையும் செயல்பாடுகளும் அவர்களுடைய வழிமுறைகளும் அமைந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கேட்கிறான், அஃப ஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நீங்கள் உங்களை வீணுக்காக வேண்டி படைத்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டீர்களா? நீங்கள் நினைத்துவிட வேண்டாம், உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் உணர்வூட்டுகின்றான். உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நோக்கத்தை உணர வேண்டும். நாம் ஆபிதாக வாழ்நாள் முழுக்க வாழ வேண்டும். ஆபிதாக வாழ வேண்டும் என்று சொன்னவுடன் நாம் முழு நேரமும் பள்ளியிலேயே கழிக்க வேண்டும், அதிகமாக தொழுகையில் ஈடுபட வேண்டும், முழுக்க துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதல்ல. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இவையெல்லாம் அமல்களில் பிரதானமானது. இது அல்லாமல் நாம் இதுவெல்லாம் நமக்கு இறை பொருத்தத்தை பெற்றுத்தருமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும். அவைகளும் வணக்கத்தில் கட்டுப்பட்டதுதான். ஒருவரை பார்த்து இன்முகத்தோடு சந்திப்பது, சலாம் சொல்வது, அவருடைய காரியங்களில் உதவி செய்வது,
அவருக்காக வேண்டி அவருடைய வாகனத்தில் பொருட்களை ஏற்றுவதற்கு உதவி செய்வது, அவருக்கு நல்ல சொற்களை சொல்வது எல்லாமே வணக்கத்தில் கட்டுப்பட்டது தான். இரவு முழுக்க நின்று வணங்குவது இறை பொருத்தத்தை பெற்றுத்தராமல் கூட, அவனுடைய சந்தோஷத்தை பெற்றுத்தராமல் கூட போகலாம். ஆனால் யாராவது ஒருவருக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி இருப்போம், அது அல்லாஹ்விடத்தில் ஓப்பாக மாறிவிடும், அவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும். பெரும் பள்ளிவாசலை கட்டி தந்தது அல்லாஹ்வுடைய கபூலியத்தை பெறாமல் போகலாம். ஆனால் தன்னுடைய வீட்டு வாசலை தட்டி ஒருவர் யாசகம் கேட்பார், பசி என்று முறையிடுவார், அவருடைய பசியை போக்கியதை அல்லாஹ் பொருந்தி கொள்வான். ஆக எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு செயலையும் நாம் இலகுவாக லேசாக கருதி ஒதுக்கிவிட முடியாது. ஏதாவது ஒரு செயல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தந்துவிடும். ஆக அமலிலே அதிகம் கவனத்தை செலுத்த வேண்டும். அது எத்தகைய அமலாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி. குறிப்பாக ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் ரமலான் மாதத்தை முழுக்க முழுக்க அமலுக்காக வேண்டியே நாம் ஒதுக்கிவிட வேண்டும். இந்த ரமலான் இருக்கிறதே நமக்கு பல பாக்கியங்களை பெற்று தருகிறது, பல பாக்கியங்களுக்கு வழிவகை செய்கிறது. அந்த வகையில் இந்த ரமலான் நமக்கு பல்வேறு வகையில் வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது அல்லவா. அதில் முதன்மையானது குர்ஆனோடு உள்ள தொடர்பு தான். மற்ற காலங்களில் குர்ஆனோடு தொடர்பு இல்லாதவர்கள் இந்த மாதத்தில் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக ஆகிவிடுவார்கள். மற்ற காலத்தில் நமக்கு ஓதுவதற்கு நேரமே இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட அவர்களே அறியாமல் அதிகமான நேரம் குர்ஆன் ஓதுவதிலே ஈடுபட்டு விடுவார்கள். குர்ஆன் சாதாரணமானது அல்ல. ஒரு ஆயத்தை மனனம் செய்வது, குர்ஆனுடைய ஒரு வசனத்தை மனனம் செய்வது இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட மிக மிக மேலானது. காரணம், எல்லாமே படைப்பினங்கள் தான். அல்லாஹ்வுடைய கலாம் அவனிடத்திலிருந்து வெளியானது, அது அழியாதது, அது மஹ்லூக் அல்ல. ஆகையினால் மஹ்லூக்கை விட ஹாலிக் உயர்ந்தவனாக இருப்பது போல ஹாலிக்குடைய பேச்சும் அவனிடத்திலிருந்து வெளியான இந்த குர்ஆனும் மிக மிக உயர்ந்தது. ஒரு வசனத்தை மனனம் செய்வது என்பது இந்த முழு உலகத்தையும் விட மிக மேலானதாக மாறிவிடுகிறது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வை கனவில் கண்டு அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள், கேட்கிறார்கள். அடியார்கள் எவ்வளவோ அமல்களை செய்கிறார்கள் உன்னை நெருங்குவதற்காக. உன்னை நெருங்குவதற்காக அவர்கள் செய்யக்கூடிய அமல்களில் உனக்கு மிக உவப்பானது, உனக்கு மிக பிரியமானது எது என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், மா ஹரஜ மின்னி, என்னிடத்திலிருந்து எது வெளியானதோ அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மக்களிடத்தில் சொன்னாங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வெளியாகி அவனிடத்திலேயே மீளக்கூடியது அவனுடைய கலாம் தான், அவனுடைய வேதம் தான். அதை கற்றுக்கொள்ளுங்கள், அதிகமாக ஓதுங்கள், அதோடு உங்களுடைய தொடர்பை வலுப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவனுடைய சந்தோஷத்தையும் அவன் புறத்திலிருந்து உண்டான வெகுமதிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அமல், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு மிக உவப்பான ஒரு செயல் குர்ஆன் ஷெரீஃப் தான். இந்த குர்ஆனோடு நம்மை தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் வந்துவிட்டாலே குர்ஆனை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. மற்ற காலங்களில் பேசப்படுவதை விட ரமலானிற்கு முன்பாக குர்ஆனை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ரமலானுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, நோன்பிற்கும் உள்ள பரிசுத்தத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, குர்ஆனுக்கும் உள்ளத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வேதம் ஒரு புத்தக வடிவில் நபியருடைய கையில் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு இறக்கப்படவில்லை, உள்ளத்தில் தான் இறக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதலாக ஓதுங்க அப்படின்னாங்க. எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் ஓதுன்னு சொன்னாங்க. எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அவர்களை நெஞ்சோடு நெஞ்சாக கட்டி அணைத்து அதற்கு பிறகு ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி அவர்கள் கொண்டு வந்த செய்தியை ஓத ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரின். இந்த வேதத்தை கொண்டு உம்முடைய உள்ளத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கினார்கள், மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. இந்த வேதத்தை அல்லாஹ் உள்ளத்தில் இறக்கினான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். இந்த உள்ளத்தில் இறக்கப்பட்ட குர்ஆன் இந்த உள்ளத்தோடு தொடர்புடையது. ஆகையினால் தான் அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள், ஈமானை அதனுடைய தரத்தை சோதனை செய்ய வேண்டும் சொன்னால் குர்ஆனோடு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். இந்த உள்ளம் குர்ஆனோடு 4 வகையில் தொடர்புபடுகிறது, தொடர்புடையதாக இருக்கிறது. முதலாவது கபடமில்லாத உள்ளம், போட்டி பொறாமை இல்லாத உள்ளம், கல்பே சலீம், நல்ல உள்ளம். இந்த உள்ளம் இது குர்ஆன் அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும். இந்த உள்ளம் உடையவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை கேட்டால் அப்படியே நடுநடுங்கி போயிடுவாங்க. குர்ஆனில் சொல்லப்படுகிறது இல்லை, வஜிலத் குலூபுகும் ஜாதத்துகும் ஈமானா. குர்ஆனுடைய வசனங்கள் கேட்டால் ஈமான் அதிகரிக்கும், ஒரு உத்வேகம் ஏற்படும், உணர்ச்சி ஏற்படும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அல்லவா. அந்த உள்ளம் கபடமில்லாத ஒரு உள்ளம்.
இத்தகைய உள்ளமுடையவர்கள் குர்ஆனை கேட்பதில் இன்பம் உருவார்கள். குர்ஆனை கேட்பதில் ஒரு முக மலர்ச்சி ஏற்படும். வஹும் யஸ்தபுஷிரூன், அவருடைய முகத்தில் மலர்ச்சி ஏற்படும். குர்ஆனை கேட்பதின் மூலமாக குர்ஆனை கேட்பதில் இன்பம் ஏற்படும். பிஷ்ர் இப்னு ஹக்கம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மனைவி சொல்லுவாங்க, என்னுடைய மகனுக்கு அருகில் குர்ஆனை ஓதாதீர்கள். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டா அப்படியே அவர் நடுங்கி போய் மயக்கம் போட்டுறாரு, அதனால அவர் பக்கத்தில் குர்ஆன் ஓதாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட அவங்களுடைய மகன், வாப்பா எனக்காக நீங்க துவா செய்யுங்க, ஒரு தடவையாவது இந்த குர்ஆனை நான் முழுசா ஓதி முடிச்சிடணும், அதுக்கு எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்களால முழுமையாக ஓதி முடிக்கவே முடியாது. ஓதுவாங்க, உணர்ச்சி பெருக்கால மயக்கம் போட்டுருவாங்க. அவங்களால குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்க முடியவில்லை. ஆகையினால குர்ஆனை ஒரு தடவையாவது முழுமையாக ஓதி முடிப்பதற்கு நீங்க எனக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு சொல்லி தன்னுடைய தந்தை இடத்துல சொல்லுவாங்களாம். அந்த அளவு குர்ஆனோடு ஒன்றி குர்ஆனை உள் வாங்கி அதை ஓதக்கூடிய பழக்கமுடையவர்களாக, குர்ஆனின் மீது பற்று உள்ளவர்களாக நம்முடைய முன்னோர்களான ஸலஃபு ஸாலிஹீன்கள் இருந்திருக்கிறார்கள். முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் தொழுதுட்டு இருந்தாங்க. முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுகும்போது தேம்பி 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 ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல. அவங்களுடைய தேம்புதல் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதே நிலையில தொழுது முடிச்சாங்க. அவங்களுடைய குடும்பத்தார்கள் பயந்து போய் அவங்க குடும்பத்தார்கள் அவங்களுக்கு மூச்சு வாங்குறத பார்த்து பயந்து போய் அவர்களை தேற்ற முடியாமல் அபு ஹாசிம் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு செய்தி அனுப்புறாங்க வர சொல்லி. அவங்களும் வந்து இவங்களை ஆசுவாசப்படுத்தி தேற்றி அதற்கு பிறகு எதனால் இப்படி நீங்க தேம்பி தேம்பி அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த வசனம் என்னை அழ வைத்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க. ஓ பதாலஹும் மினல்லாஹி மாலம் யகூனு யஹ்தசிபுன், ஓ பதாலஹும் மினல்லாஹி மாலம் யகூனு யஹ்தசிபுன், நாளை மறுமையில் அவர்கள் எதிர்பாராத நினைக்காததையெல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்தி கொண்டு வருவான். அவர்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் ஒரு தவறா அப்படின்னு நினைத்து சாதாரணமாக அவரால் விடப்பட்டிருக்கக்கூடிய சாதாரணமாக நினைத்ததை கூட அல்லாஹ் வெளிப்படுத்தி கொண்டு வருவான், அதற்குண்டான வேதனையை வெளிப்படுத்துவான் என்கிற இந்த வசனம் தான் சொல்லி சொன்னாங்களாம். இவங்களுடைய மரண நேரத்திலையும் இது மாதிரி ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுகிட்டே விசும்பிக்கிட்டே இருந்தாங்களாம். காரணம் கேட்கும்போது இதே வசனத்தை சொன்னார்கள். வாழ்நாள் முழுக்க இந்த வசனத்தை நினைத்தே வாழ்ந்து மரண நேரத்திலும் இந்த வசனத்தினுடைய பொருளை நினைத்து கவலைப்பட்டே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை எந்த அளவு வலுப்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, பூட்டு போடப்பட்ட உள்ளம். இந்த உள்ளமாக நம்முடைய உள்ளம் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். இறை மறுப்பாளர்களுடைய உள்ளம், இது வந்து குர்ஆனை கேட்பதற்கே தயாராகாது. குர்ஆனுடைய கருத்துக்களை படிப்பதற்கு அவர்களுக்கு தோணவே தோணாது. யாரும் எடுத்து சொன்னாலும் நான் ஏன் படிக்கணும், எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அதை முற்றுமாக புறக்கணிக்கக்கூடிய ஒரு உள்ளம், பூட்டு போடப்பட்ட உள்ளம் இறை நிராகரிப்பாளர்களுடைய இறை மறுப்பாளர்களுடைய உள்ளம். மூன்றாவது, புரட்டி போடப்பட்ட உள்ளம். குர்ஆனோடு தொடர்பு படுத்துகிற போது மூன்றாவது உள்ளம் புரட்டி போடப்பட்ட உள்ளம், முனாஃபிக்குகளுடைய உள்ளம். அவங்க தனக்கு சாதகமான விஷயங்கள் வரும்போது அதை எடுத்துக்கொள்வார்கள், தனக்கு சாதகம் இல்லாமல் பாதகமானது வரும்போது அதை புறக்கணித்து விடுவார்கள். தனக்கு தேவை என்கிற போது அதை எடுத்துக்கொள்வார்கள், தேவையில்லை என்கிற போது அதை விட்டு விடுவார்கள். இது முனாஃபிக்குகளுடைய உள்ளம். நான்காவதாக, பலகீனமான முஸ்லிம்களுடைய உள்ளம். இது குர்ஆனோடு சில சமயம் தொடர்புடையதாக இருக்கும், சில சமயம் அதில் பொடுபோக்காக இருந்து விடுவார்கள். ரமலான் வந்தா குர்ஆனை எடுத்து ஓதுவார்கள், ரமலான் முடிந்து விட்டா குர்ஆனை மூடி வச்சிருவாங்க. இந்த மாதிரி உள்ள ஒரு பலகீனமான ஒரு முஸ்லிமுடைய உள்ளம். நாம் குர்ஆனோடு எந்த அளவு தொடர்பு இருக்கிறோம், இந்த நான்கில் எதில் தொடர்பு இருக்கிறோம் என்பதை பார்த்து குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ரமலான் என்று வருகிற போது நமக்கு கண்டிப்பாக அமல் செய்வதற்குண்டான ஒரு தேட்டம், ஆர்வம் இருக்கும்போது குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனோடு நாம் நம்மை எந்த வகையில் தொடர்புபடுத்தி கொண்டாலும் அது நன்மையைத்தான் பெற்றுத்தரும். சாதாரணமானதல்ல குர்ஆன். அதை பார்ப்பது, அதனை தொடுவது, ஓதுவது, அதனுடைய அர்த்தங்களை படிப்பது, கருத்துக்களை விளங்குவது, அதனை ஆய்வு செய்வது, பிறருக்கு எடுத்து சொல்வது, கற்றுக்கொள்வது, கற்றுக்கொள்ளும் போது ஏற்படுகிற சிரமங்களை சகித்துக் கொள்வது, பிறருக்கு கற்றுக் கொடுப்பது எல்லாமே நன்மைக்குரியது தான். ஒருத்தருக்கு ஓதவே தெரியல, குர்ஆன் எடுத்து பார்த்துட்டே இருக்காரு, அதனுடைய வசனங்கள் மேல கை வச்சுக்கிட்டே இருக்காரு, அவருக்கு நன்மை எழுதப்படும், நன்மைதான். குர்ஆனுடைய ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும் சொல்லி நபி அவர்கள் சொல்றாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதுல ஒரு 19 எழுத்து இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னா 190 நன்மை அவங்களுக்கு எழுதப்படுறது, கிடைச்சிருது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தை அறிஞர் பெருமக்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். ஒருவர் தொழுகையில் நின்ற நிலையில் குர்ஆனை ஓதுகிறார் அப்படின்னு சொன்னா
ஒரு எழுத்துக்கு 100 நன்மை கிடைக்கிறது. அமர்ந்த நிலையில் ஓதினால் ஒரு எழுத்துக்கு 50 நன்மை கிடைக்கிறது. தொழுகைக்கு வெளியே குர்ஆனை ஓதுகிற போது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கிறது. இப்போ நம்ம குர்ஆன் ஓதும்போது ஒன்றுக்கு 10 நன்மை என்று வைத்துக் கொண்டால் ரமலான் முழுக்க குர்ஆனை ஓதுவோம். 1 தடவை 2 தடவை 3 தடவைன்னு சொல்லி இப்போ எத்தனை கோடி நன்மை நமக்கு கிடைக்கும். கோடிக்கணக்கான நன்மைகள் கணக்கிடவே முடியாது நம்மால. இப்போ அல்ஹம் சூராவில் ஒரு 139 எழுத்து இருக்கு. இப்போ தொழுகைக்கு வெளியே ஓதுறோம் 1390 நன்மை கிடைச்சிரும். தொழுகையில் ஓதுறோம் அப்படின்னு சொன்னால் 13,900 நன்மை கிடைச்சிரும். இதே ரமலான்ல ஒரு நன்மைக்கு 70 மடங்காக கூலி கொடுக்கப்படுகிறது, இன்னும் அதிகமாக. இப்போ அல்ஹம்து சூராவை மட்டுமே நாம் கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நன்மைகள் கோடி கணக்கு நெருங்கிடும். இப்போ ரமலானில் நம்ம எத்தனை வக்து தொழுவோம், விடாமல் தொழக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கும். விடாமல் தொழுவோம், தராவிகளை நிற்போம், நஃபிலான வணக்கங்கள் ஈடுபடுவோம், எவ்வளவோ தொழுகைகள் அதிகப்படியாக தொழுவோம். இப்போ எத்தனை கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கும். கற்பனைக்கு எட்டாத நன்மை குர்ஆனோடு நம்மை தொடர்புபடுத்திக்கிற போது நமக்கு கிடைக்கிறது. இத்தகைய வாய்ப்பை நமக்கு குர்ஆன் தருகிறது. ஆகையினால குர்ஆனோடு உண்டான தொடர்பை ரமலானுடைய மாதத்தில் நாம் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக குர்ஆன் நமக்கு தரக்கூடிய வாய்ப்பு மனோ ஆசையை கட்டுப்படுத்துவது. ரமலான் மாதத்தில் மற்ற காலங்களில் ஒருவர் மனதை கட்டுப்படுத்தியதை விட இதை இலகுவாக மனதை கட்டுப்படுத்தி விட முடியும். மனோ இச்சைகளில் உள்ளதுதான் அதிகமாக சாப்பிடுவதும் அதிகமாக குடிப்பதும் மனோ இச்சையில் உள்ளது. அதே மாதிரி அதிகமான பேச்சு, இது உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும். அதிகமான பேச்சு ரமலானில் கட்டுப்படுத்தப்படுகிறது. மற்ற காலங்களில் அதிகமாக பேசுவதை விட ரமலானில் குறைவாகவே பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதே போல மக்களோடு அதிகமாக கலந்துறவாடுவது மனோ இச்சை, மனோ ஆசைகளில் கட்டுப்பட்டதாக இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. மற்றவர்களோடு அதிகமாக கலந்துறவாடுவதை விட தனிமையில் அமர்ந்து இபாதத் செய்வதில் நம்மால் ஈடுபட முடியும் என்பதை பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக நமக்கு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. மூன்றாவதாக நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. மற்ற காலங்களில் நம்ம நோன்பாளிகள் யாருன்னு தேடி பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ரமலானில் எல்லாருமே நோன்பு வைக்கக்கூடிய பழக்கமுடையவர்கள் தான். அதனால் இலகுவாக ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க நம்மால் ஏற்பாடு செய்து விட முடியும். நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வதுன்னு சொன்னால் அவங்களுக்கு வயிறார உணவு கொடுப்பது என்பதல்ல. ஒரு பேரித்தம்பலம் கொடுத்தாலும் அதற்குரிய நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் ஃபத்தர ஸாயிமன், யார் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிறார்களோ ஃபலஹு மிஸ்லு அஜ்ரிஹி, அந்த நோன்பாளி நோன்பு நோற்றதனால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை இவருக்கும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ நம்மால் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்ய முடியுமா, முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஒரு பேரித்தம்பலம் ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்க முடியுமா, முடியாதுன்னா முடியும். நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வதுன்னா அவருக்கு வயிறார உணவு கொடுப்பது என்பது மட்டுமல்ல, ஒரு பேரித்தம்பலம் இருந்தாலும் போதுமானது. ஒரு சின்ன விஷயம்தானே, ஒரு பேரித்தம்பலத்தை எப்படி வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லி நாம் அதை அற்பமாக லேசாக கருதி விட வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தபூக் யுத்தத்துக்காக வேண்டி பொருளாதாரத்தை சேகரிக்கிறாங்க. அப்படி சேகரிக்கும் போது ஒரு சஹாபி சும்மா ஒரு கை பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ முனாஃபிகீன்கள் கேலி பண்ணாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனத்தை சொல்லுகின்றான், அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபி ஸதகாத், தாராளமாக கொடுத்தவங்களையும் அவங்க கேலி பண்ணாங்க. அவங்களால கொடுக்க முடியாம கொஞ்சமாக கொண்டு வந்து கொடுத்தவங்களையும் அந்த முனாஃபிகீன்கள் கேலி பண்ணாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கேலி செய்கிறான் என்பதாக வசனத்தை இறக்கினான். இப்போ கொஞ்சமாக கொடுத்ததையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அவர்களை கேலி செய்தவர்களை கேலி செய்து அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். இப்போ நம்மால் முடிந்த அளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நோன்பாளிகளுக்காக வேண்டி நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்வதில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நான்காவதாக ரமலான் நமக்கு தரக்கூடிய ஒரு நல் வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா சஹர். மற்ற உம்மத்தினருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த உம்மத்திற்கு சஹர் தான். சஹருடைய நேரத்தில் கொஞ்சமாவது சாப்பிட வேண்டும். குறிப்பாக ஒரு பேரித்தம்பளமாவது சாப்பிட வேண்டும். சஹருடைய உணவு உண்டாலும் ஒரு பேரித்தம்பளத்தை அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹதீஸில் வருகிறது, சஹருடைய உணவில் ஆக சிறந்தது பேரித்தம்பளம் அப்படின்னு சொல்லி. ஆகையினால அத்தகைய சிறப்பு மிக்க ஒரு விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய நல் வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக துஆவுடைய அங்கீகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதம் துஆவுடைய அங்கீகாரத்தை பெற்றுத்தருகிறது.
நாம் அதிகமாக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவை எவ்வளவோ இருக்கிறது. கடந்த காலத்தை சரி செய்ய வேண்டியதும், எதிர்காலத்தில் பெற வேண்டியதும், மறுமையை நல்லதாக ஆக்கிக் கொள்வதிலும், நம்முடைய அமல்களை கபூலானதாக ஆக்கிக் கொள்வதற்கும் நமக்கு துவா அவசியம் தேவைப்படுகிறது. ஆகையினால துவாவுடைய அங்கீகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக துவாவில் ஈடுபட வேண்டும். ஆக கண்ணியமிக்கவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு பல்வேறு வகையான பாக்கியங்களை பெற்றுத் தருகிறது. அதில் முதன்மையானது குர்ஆனோடு உண்டான தொடர்பு. இரண்டாவது, மனதை கட்டுப்படுத்துவது. மூன்றாவது, நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வது. நான்காவது, சஹருடைய நேரத்தை பாக்கியமாக பெற்றுக்கொள்வது. ஐந்தாவது, துவாவுடைய அங்கீகாரத்தை பெற்று தரக்கூடிய ஒரு நிலை. இதையெல்லாம் நமக்கு ரமலான் பாக்கியமாக தருகிறது. ரமலானை அடைந்து இவைகளெல்லாம் முழுமையாக செய்து நற்பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலுடைய பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமான முறையில் வழங்குங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான பிரதிபலனை ஈரோலகத்திலும் நமக்கு வழங்குவானாக. ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்ஸலீன்.